வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குது, அதோட எக்ஸாம் டேட் என்னைக்கு, என்னோட சிலபஸ் என்னன்றதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 60 பேஜ் இருக்கும். நம்ம அதை வந்து ரொம்ப கிறிஸ்பாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுதான் செக்ஷன் கண்ட்ரோலர் ஆஃபீஸரோட ஒர்க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் மானிட்டர் பண்ணுறது, ஸ்டேஷன் மாஸ்டரை கோஆர்டினேட் பண்ணுறது, இப்போ பங்க்சுவாலிட்டி பார்க்குறது எல்லாமே இந்த செக்ஷன் கண்ட்ரோல் இந்த ஆஃபீஸில் தான் உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கும். நம்ம எந்த ரீஜனில் அப்ளை பண்ணுறோமோ அந்த ரீஜனில் தான் நம்மளுக்கான போஸ்டிங் போடுவாங்க. நிறைய ரீஜன் இருக்குது, நம்ம எந்த ரீஜன்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு முக்கியமானது நோட்டிஃபிகேஷன் டேட்டு. இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி விடுவாங்க. அது எப்போ விட்டாங்க பார்த்தீங்கன்னா 23/8/2024, அதாவது August 23. அடுத்து வெப்சைட்டில் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா September 14. ஓகே, எப்போ இருந்து நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 15 October 14 வரைக்கும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளவு 1 month டியூரேஷன் இருக்குது எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப அவசரமாகவும் பண்ண வேணாம், ரொம்ப டிலேவாகவும் பண்ண வேணாம். எப்பயுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நம்ம வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி அப்ளை பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாகவும் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு 1 week கழிச்சு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 1 week கழிச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம். எதெல்லாம் அப்ளை கரெக்டாக பண்ணணும், எதை வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்ற முன்னாடியே பார்த்துருவோம். அடுத்து ஃபீஸ் பேமெண்ட். எக்ஸாம் வந்து இப்போ சில பேர் சர்வர் டவுன் ஆயிரும், இப்போ கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் ஆகாது. சில பேர் டெபிட் ஆயிரும், பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அப்போ வந்து அதுக்கான டேட்டு தான் ஒரு 2 days கொடுத்துருக்காங்க. அடுத்து மாடிஃபிகேஷன் ஆஃப் கரெக்ஷன் விண்டோ. இப்போ நம்ம ஏதாச்சும் நம்ம அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணணும்ல, அதுக்கான ஒரு கரெக்ஷன் விண்டோ தான் 17 26 வரைக்கும். ஆனால் இந்த கரெக்ஷன் விண்டோலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்து பண்ணுவீங்க. அதில் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் விண்டோவும் பண்ண முடியாது. அதனால் கிரியேட் அன் அக்கௌண்ட்லையும் நம்ம எந்த ஆர்ஆர்பி சூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ஆர்ஆர்பி சென்னையா, ஆர்ஆர்பி திருவனந்தபுரமா, அந்த மாதிரி சூஸ் பண்ணால் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கிரைப் டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கிரைப் டீடைல்ஸை நீங்கள் கண்டிப்பாக இந்த டேட்டுக்குள்ளே கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேகன்சிஸ். இதோட எலிஜிபிள் பார்த்தீங்கன்னாலே கிராஜுவேஷன் தான் ரொம்ப எனி கிராஜுவேஷன், எனி டிகிரினாலும் போதும் இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து செக்ஷன் கண்ட்ரோலர். இதோட லெவல் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் 6. இப்போ level 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் டி வரும். அப்போ level 2 level 3 ஒவ்வொரு லெவலாக வருமா, லெவல் நம்மளுக்கு வந்து 2, 3 இன்க்ரீஸ் ஆக நம்மளோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இனிஷியல் பேவே பார்த்தீங்கன்னா 35,400. அப்போ நமக்கு இன்ஹேண்ட் சேலரி கைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 to 60+ இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா A2. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். A1, A2, B1, B2, C1, C2 அந்த மாதிரி. அதில் இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2க்கான என்ன ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன், என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம கீழே பார்ப்போம். ஓகே, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 33 years. அப்படி அது எதுலேருந்து நம்மளுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் இருக்கும், நம்ம பார்ப்போம். நம்ம ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் எதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ டோட்டல் வேகன்சிஸ், மொத்த வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 368 வேகன்சிஸ். இது வந்து டென்டேட்டிவ் தான். வேகன்சிஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் சரி, எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமும் சரி இன்க்ரீஸ் ஆகும் நிறையா சில நேரங்களில். இப்போ இந்த வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேகன்சியை பார்க்காம நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணிடணும். நமக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் அப்ளை பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல A2வோட ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷன் வந்து 9க்கு 6 இருக்கணும். இங்கேயும் 9க்கு 6 வித்தவுட் கிளாஸ். இதில் ரொம்ப முக்கியமான அதுதான் வித்தவுட் கிளாஸ். நம்ம கிளாஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எலிஜிபிள் கிடையாது. அப்போ வித்தவுட் கிளாஸில் நம்மளுக்கு 6/9 இருக்கணும். நியர் விஷன் வந்து 0.6 0.6 வித்தவுட் கிளாஸ். இதுவும் என்னது வித்தவுட் கிளாஸ். அண்ட் மஸ்ட் பாஸ் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், இது எல்லாமே கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம கண்ணாடி போட்டிருந்தா கண்டிப்பாக நம்ம எலிஜிபிள் கிடையாது. ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் நம்ம ரொம்ப முக்கியம். அடுத்து நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் லேசர் பண்ணியிருக்கேன், லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுக்கும் நம்ம என்னது எலிஜிபிள் கிடையாது. லேசர் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகே, அடுத்து இதோட இப்போ பார்த்தீங்களா நம்ம கிராஜுவேட் லெவல் தானே. இப்போ ஏஜ் லிமிட் சொல்லியிருந்தோம்ல 20 to 33. ஓகே, இதோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஓபிசி அப்படின்னா நம்மளுக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். SC ST அப்படின்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அந்த பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இதுலேருந்து இந்த ஏஜ் லிமிட் வரைக்கும் லோயர் லிமிட், அப்பர் லிமிட், லோயர் லிமிட். இது வந்து UR அண்ட் EWSக்கு. ஒருவேளை ஓபிசியாக இருந்தால் இதுலேருந்து இந்த ஏஜுக்குள்ளே, SC STயாக இருந்தால் இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, அதான் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் அது எனி டிகிரி தான். அதே மாதிரி இப்போ நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் வந்து இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணேன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. அது அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் நாட் அப்ளை. அப்போ ஃபைனல் இயர் படிக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ஃபீஸ் டீடைல்ஸ். இந்த எக்ஸாமோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம். செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபீஸ் டீடைல் உங்களுக்கு எவ்வளோ 250 யாருக்கு அப்படின்னா
ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் அண்ட் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே 250 தான் ஃபீஸ். இந்த 250மே நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரீஃபண்டபிள் தான். எவ்வளோ பேங்க் சார்ஜஸ் மட்டும் டேரெக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த இதில் வராத எல்லாருமே இந்த சீரியல் நம்பர் 1ல வருவாங்க. அவங்களுக்கு ஃபீஸ் வந்து 500. இந்த 500மே உங்களுக்கு 400 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. தான் அவங்க சொல்லிக்கோங்க, 500ல உங்களுக்கு 400 rupees ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணால், நீங்கள் அப்ளை பண்ணாலே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னா கிடையாது. நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான். நீங்கள் படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் மட்டும் தான். ஜென்ரல் ஸ்டடீஸ் கூட இதில் இருக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் சிபிடி, அதுக்கப்புறம் சிபிஏடி இருக்கும், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அவ்வளோதான். இதுதான் ரெக்ரூட்மெண்ட். நம்ம எக்ஸாம் படிச்சு எழுதுறது அப்படின்னு பார்த்தா ஒன்று மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சிபிடி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா டியூரேஷன் 120 minutes. ஃபர்ஸ்ட் சிபிடி இருக்குல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன்லாம் நம்மளுக்கு வந்து 2 hours இருக்கும் ஃபர்ஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 100 questions. நெகட்டிவ் மார்க் வந்து 1/3, அதாவது 0.33. 3 கொஸ்டினுக்கு 1 மார்க் நெகட்டிவ் மார்க் அப்படின்ற கணக்கில் வரும் உங்களுக்கு. இந்த சிபிடியை பேஸ் பண்ணி தான் அடுத்து உங்களுக்கு சிபிஏடி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து 120 minutes 100 questions பார்த்தோமா. இந்த 100 questions உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன பேசிஸில் இருக்குன்னா அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிக்கு 60 கொஸ்டின், லாஜிக்கல் கேப்பபிலிட்டிக்கு 20, மென்டல் ரீசனிங்க்கு 20. அப்போ மொத்தமாக ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அப்போ ரெண்டே 2 செக்ஷன் தான் உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங். இந்த மேக்ஸ் ரீசனிங்ல தான் மொத்தமே இருக்கு. இந்த இதை தான் பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதோட இப்போ 60, 20, 20 மொத்தம் 100 questions. டைம் வந்து 2 hours 120 minutes. இதோட சிலபஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேக்ஸில் என்ன வருது இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டின்னு சொல்கிறோமா. அதில் மேக்ஸில் என்னன்னா நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஆர்ஆர்பி படிக்கிறவங்களா இருக்கட்டும், எஸ்எஸ்சி படிக்கிறவங்கட்டும் எல்லாருமே இந்த எக்ஸாமை கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நம்பர் சிஸ்டம், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், இது எல்லாமே நம்ம அரித்மெட்டிக் மேக்ஸில் படிக்கிறது தான். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், பவர் அண்ட் ஒர்க்கு, அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இப்போ அட்வான்ஸ் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, மென்சுரேஷனு, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தோம்னா நமக்கு என்னது காயின்ஸ் வச்சிருக்கும், இல்லை டைஸ் வச்சிருக்கும், இல்லை கார்ட்ஸ் வச்சிருக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப பேசிக் லெவலில் தான் இருக்கும். அடுத்து டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன், டிஐ சொல்லுவோம்ல, அந்த டிஐயும் தனியாக ஒரு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. சார்ட்டு, பை சார்ட்டு, பார் சார்ட்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த இது டிஐயில் வந்துடும் உங்களுக்கு. டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் அரேஞ்ச்மெண்ட், அவங்க டேட்டா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை. லாஜிக்கல் பைனரி லாஜிக்ன்றது இந்த 0s and 1s வச்சு போடுறது. சிலாஜிசம் உங்களுக்கு தெரியும். சிலாஜிசம், கிளாக்ஸ் அண்ட் கேலண்டர்ஸ், அசம்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் கொஸ்டின்ஸ், பிளட் ரிலேஷன், ஃபேமிலி ட்ரீ, இதெல்லாம் வரும். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பேசேஜ் கொடுத்துருவாங்க. அதை காம்ப்ரிஹென்ஷனில் நம்ம இப்போ ஒரு பெரிய பேசேஜ், அந்த பேசேஜ் எதில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிட்ரேச்சரில் இருக்கலாம், சயின்ஸில் இருக்கலாம், என்விரான்மெண்ட்டு, எதில் வேணாலும் இருக்கலாம், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், எதுனாலும் இருக்கலாம். அந்த பேசேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு 5 questions அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த பேசேஜை ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ், அந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்ன, அதோட சப்போர்ட்டிங் ஐடியா என்ன, அதை எதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி சும்மா அந்த இது என்ன ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, இந்த பேராகிராஃப் வந்து சேடா இல்லை வந்து இன்ஃபர்மேஷனா, அந்த மாதிரி சொல்லி கேட்பாங்க. அதுதான் வந்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டி. அடுத்து மென்டல் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ரீசனிங் போடுறது தான். அரித்மெட்டிக் ரீசனிங்காக இருக்கட்டும், ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ், அந்த மாதிரி நார்மல் ஒரு ரீசனிங் பேட்டர்னாக தான் இருக்கும் உங்களுக்கு. கோடிங், டி கோடிங் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு இதில். அடுத்து ஆர்ஆர்பி வெப்சைட். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அகமதாபாத், சண்டிகர், மும்பை இந்த மாதிரி நிறையா இருக்கா. நம்ம ஒரு ஜோனு ஆர்ஆர்பி சென்னை ஜோன். ஆனால் நான் சென்னை ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம எந்த ஜோனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நம்ம எந்த ஜோனில் அப்ளை பண்ணுறோமோ நம்மளுக்கு அங்கே போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே என்னது ஜோன்ஸ், ஆர்ஆர்பியோட ஜோன்ஸ். ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செக்ஷன் கண்ட்ரோலர், நம்ம போஸ்ட்டு, பே ஸ்கேலு, யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து என்ன ஆர்ஆர்பி ஜோன் வைஸ் வேகன்சிஸ். நம்ம பார்த்தோம்ல ஜோன் அகமதாபாத் அந்த மாதிரி. அப்போ அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் 7 போஸ்ட், எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, ஓபிசியில் 5, இடபிள்யூஎஸ்ல 1, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15. அடுத்து பிடபிள்யூடியில் ஒரு போஸ்ட். இப்போ இது மாதிரி ஒவ்வொரு ஜோன் கொடுத்துருப்பாங்க. அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூர் அப்படின்னு. அப்போ நம்ம சென்னை ரீஜியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலில் 3, எஸ்டியில் 1, ஓபிசியில் 1, மொத்தமாக 5 வேகன்சி இருக்குது. சரி, இது 5 வேகன்சி தான் இருக்குது. நான் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு டவுட்லாம் வேணாம். கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதுங்க. நம்ம எலிஜிபிளாக இருக்க எல்லா எக்ஸாமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ நம்ம சென்னை ரீஜன் இதே மாதிரி இப்போ திருவனந்தபுரத்தில் கொடுத்துருப்பாங்க. திருவனந்தபுரத்தில் ஒரு டீசெண்டான வேகன்சி இருக்கும். அது நம்ம பக்கத்து ஜோன் தானே அது. ஸோ அது கூட நம்ம அப்ளை பண்ணி எழுதலாம். திருவனந்தபுரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 போஸ்ட் வருது.
74521 சொல்லிட்டு உங்களுக்கு மொத்தம் 19%. ஸோ நீங்கள் திருவனந்தபுரம் வரலாம், இல்லை சென்னையில் நீங்கள் இதில் இருக்க எந்த ஜோனில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். எந்த ஜோனில் அப்ளை பண்ணி எழுதுறீங்களோ அந்த ஜோனில் உங்களுக்கு போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஓவராலாக ஓரளவுக்கு நம்மளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த எக்ஸாம்ஸ் பற்றி அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.